கேமராக்கு கொஞ்சம் ஆடியோ கேட்கறதுக்காக ஒரு முறை அவர் பேர் சொல்லட்டுமா? சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கத்துங்க. ஓகே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், லோகேஷ் கனகராஜ். இவங்க கத்தி கத்தி பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? கோவையில வந்திருக்கீங்க. இன்னும் நல்லா இருக்கேன். எல்லாரும் சாரி, அதனால் வாய்ஸ் எப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அந்த பொண்ணு தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உடனே ஒரு கரெக்ஷன் பிஎஸ்சி டெக்னிக்கல் பிஎஸ்சி காசு அது ஒரு பண்ணிட்டீங்களா? இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் உங்களுக்கு வரும். இந்த ஸ்கிரீன் உங்க படம் ரிலீஸ் ஆகும், இந்த மாதிரி விசில் பறக்கும், ஆடியன்ஸ் ரியாக்ஷன் இப்படி இருக்கும். இவங்க கண்டினியூஸா பண்ணி எனக்கு அது வந்துருச்சு. எனக்கு இவங்களுக்கு நியாயமா இருக்கணும் மட்டும்தான் இருக்கு. அது அதாவது நீங்க அடுத்த ஒரு படம் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஆனா ஆடியன்ஸ் வந்து லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி தான் அடுத்த படம் பண்ணுவாருன்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மேனேஜ் பண்ணி எழுதுவீங்களா, இல்ல நான் எழுத போறேன் ஆடியன்ஸ் இன்டெலிஜென்டான ஆடியன்ஸ் அவங்களும் நல்லா ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எழுதுங்க? இது நான் நல்லா சொல்ல நினைச்சேன். எதுவுமே இது வரைக்கும் நான் சொன்னது இல்லைங்க. நான் சொன்னதே இல்லை. ஆனால் இவங்களோட எக்ஸைட்மெண்ட் இல்லை, அதுதான் நீங்கள் உட்கார வச்சிருக்கு. என்ன மட்டும் இல்லை, இருக்கிற எல்லாரையும், எல்லா ஸ்டார்ஸ், டெக்னீஷியன்ஸ், அத்தனை பேருமே இந்த எக்ஸைட்மெண்ட் இல்லைன்னா நாங்கள் சினிமா பண்ண முடியாது. அந்த எக்ஸைட்மெண்ட்டை கூட சொல்ல முடியாது. ஃபார் இன்ஸ்டன்ட் இப்போ கூலி டைம் ட்ராவல் சொல்ல, எல்சியூல் இருக்குன்னு சொல்ல, இப்போ நாங்கள் அதெல்லாம் அவங்களா பேசி அவங்களா சொன்னாங்க. நான் வந்து ஒரு ட்ரைலர் கூட ரிலீஸ் பண்ணேன். படம் ரிலீஸ் ஆகும் 18 மாதம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எவ்வளோ தூரம் ஹைட் பண்ணி முடியுமோ அப்படின்னு. Never write a story for their expectations. I write a story. If it meets their expectations, I'm good. If it is not meeting their expectations, I try it. That's it. நீங்க தான் வந்து அடுத்த தமிழ் சினிமாவோட நியூ வாய்ஸ்னே சொல்றாங்க. எப்படி அடுத்த படத்தோட பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க? நானும் சாப்பிடணும்ல, ஏன் பொழப்புது கஷ்டம். பட் ஆனால் திஸ் இஸ் வாட் எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல. திஸ் இஸ் ஹவ் லைஃப் ஷுட் பி. We need to keep ourselves busy. With all the ups and downs, we need to keep going and move on. Yeah. So அதனால எக்ஸ்பெக்டேஷன்ஸோ இதெல்லாம் தாண்டி what excites you more? That is what